வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை முதல் நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடியேனுடைய பெயர் முரளி வேதாத்ரி அவர்கள். ஆற்காட்டிலே அறிவித்திருக்கோளுடைய பொறுப்பாசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஆற்காடு அறிவித்திருக்கோவில் முறையில் இந்த தை திருநாள் என்று சொல்லக்கூடிய தை முதல் நாளான இந்த பொங்கல், அதை பற்றியும் இந்த போகி என்று சொல்லக்கூடிய அதற்கு முந்தைய நாள் ஒரு பண்டிகை பற்றியும் நாம் சிறு தெளிவுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இப்போது போகி பண்டிகை, பொதுவாக பண்டிகை என்று சொன்னாலே ஈகைன்னு சொன்னாவே கொடுத்து பழகிற ஒரு முறை. இப்போ திருவிழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ திருவிழாக்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு முறை. பண்டிகைன்னு சொன்னால் தன்னிடம் இருக்கிற பண்டத்தை கொடுத்து, ஈகை என்று சொல்லக்கூடிய பண்ட ஈகை, பண்டிகை என்று பெயர். போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, இப்படி இந்த தமிழர் மரபுகளில் பண்டிகை என்பது முக்கியமான ஒரு விழாக்களாக வைத்திருக்கிறோம். இது குடும்ப அன்பர்கள் எங்கெங்கு இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட நாள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அதை கொண்டாட வேண்டிய ஒரு முறையாக நமது கலாச்சாரத்திலே வழிவகை செய்திருக்கிறார்கள். இப்போ போகி என்று எடுத்துக்கொண்டால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுகிற வகையில் அது பல அன்பர்களுக்கு சில கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பழையன கழிதல் என்றால் என்ன, புதியன புகுதல் என்றால் என்ன? நாம் இப்போ இந்த பாயெல்லாம் கொளுத்துறோம், வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகளை எல்லாம் கொளுத்தி அந்த போகியை நாம் கொண்டாடுகிறோம். இதோடைய தாத்பரியம் என்ன? ஆதி காலத்தில் மனிதர்கள் எல்லாம் குடிசையிலும் குகையிலும் வாழ்ந்திருந்த காலம். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் பயன்பாட்டிற்கு பிறகு அது பழைய பொருளாக மாறிவிடும். அந்த பொருளை என்ன பண்ணுறாங்க, அதையெல்லாம் அந்த போகி பண்டிகை, அதாவது மார்கழியுடைய கடைசி நாள், தை மாதத்திற்கு முந்தின நாள், அதையெல்லாம் எரித்து என்ன பண்ணுறாங்க, தை மாதத்துக்குள்ளே வர்றாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்? விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு வழி பிறக்கும், திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு வழி பிறக்கும். இப்படியாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு வாசகம் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் விஞ்ஞான கோட்பாடிலே என்ன சொல்லப்படுகிறது? இந்த அறிவித்திருக்கோவிலுடைய ஒரு நோக்கமே மக்களுடைய செயல்பாட்டில் ஒரு தெளிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக இந்த தை முதல் நாள், தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் நமக்கு வழி பிறக்கிறதோ இல்லையோ, இந்த பூமிக்கு வழி பிறக்கிறது. இப்போ இந்த பூமி 6 மாத காலம் வடக்கு பக்கமாகவும் 6 மாத காலம் தெற்கு பக்கமாகவும் மாறி மாறி இயங்கும். இப்போ 6 மாதம் தெற்கு இயங்குதுன்னு சொன்னால் அது ஒரு வழி, இன்னொரு வடக்கு அது ஒரு வழி. மார்கழியுடைய இறுதி, தையுடைய முதல், புது வழியிலே பூமி சுழல ஆரம்பிக்கிறது. இதைத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், பூமிக்கு வழி பிறக்கிறது. பூமிக்கு வழி பிறந்தால் அதில் வாழக்கூடிய நமக்கும் வழி பிறக்கும். ஆக ஒரு விஞ்ஞான அணுகுமுறையான ஒரு விஷயம். இந்த தை திருநாளை நம்ம ஏன் பொங்கல் வைக்கிறோம்? பொங்கலுக்கும் தை மாதத்துக்கும் என்ன ஒரு இணைப்பு என்று பார்த்தால், பொங்கல் என்று சொன்னாலே நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு விழா. இப்போ ஆடி மாதம் பொங்கல் வைக்கிறோம். யாருக்கு நன்றி சொல்கிறோம்? மழைக்காக நன்றி சொல்லுகிறோம். மழையை கொடுத்த மாரி என்று சொல்லக்கூடிய கருமாரி, முத்துமாரி, மாரி என்றால் மழை, விவசாயத்திற்கு மழை அளித்த அந்த தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். அதுக்காக பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வைப்பதை நன்றியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு விழாவாக கருதப்படுகிறது. இந்த மாதம், தை மாதம், சூரியன் நம்முடைய பூமிக்கு கிடைத்த வரம், பூமியின் சூரியனுக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு. ஏன்னா சூரியன்லேருந்து தான் பூமி வந்திருக்கு. பூமியுடைய முழு கட்டுப்பாட்டையும் சூரியன் வைத்திருக்கிறது. பூமியில் வாழ்கிற மனிதர்கள், தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாமே ஒரு சூரியனுடைய கட்டுப்பாடு தான் இயங்கிட்டு வருது. ஆக அப்படிப்பட்ட அந்த சூரியன் நாம் செய்கிற விவசாயத்திற்கும் உதவி செய்ததினாலே, அந்த சூரியனுக்கு நன்றி சொல்வதனாலே நாம் பொங்கல் இடுகிறோம். ஆக பொங்கல் வைப்பது என்பது நன்றியை தெரிவிக்கிற ஒரு விழா. அதற்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வருகிறது. என் உழவுக்கு உதவி செய்த இன்னொரு உபகரணம் இந்த மாடு.
அந்த மாடு இல்லை என்று சொன்னால் என்னுடைய உழைப்பு இருமடங்காக நான் கொடுத்திருக்க வேண்டும். என் உழைப்பிலே பாதி இந்த மாடு எடுத்துக்கொண்டதுனாலே இந்த மாட்டுக்கும் நன்றி சொல்லுகிறேன். மாட்டுப் பொங்கல். ஆக ஒரு ஏர், அந்த ஏரை கொண்டு எழுதுகிற ஒரு வறுமைக்கு எதிரான ஒரு சாசனம்தான் இந்த பொங்கல். நம்ம ஏர் எழுதுறோம் பாருங்க, அந்த ஏரை கொண்டு எழுதுறோம். அந்த ஏர் நுனியில மண் என்ற காகிதத்தின் மீது எழுதப்படுகிற ஒரு அரசியல் சாசனம், ஒரு வறுமைக்கு எதிரான அரசியல் சாசனம் தான் இந்த பொங்கல். இந்த பொங்கல் என்று சொல்லக்கூடியது மண்ணை கிளறி புழு பூச்சிகளாலே பறவைகளுக்கு உணவிடுகிறோம், தண்ணீரை ஊற்றி விதைகளுக்கு உணவளிக்கிறோம். இப்படி பலருக்கு உணவளித்து நெல்லை கொண்டு அந்த அரிசியை கொண்டு மனிதர்களுக்கு உணவளிக்கிறோம், அந்த உமியை கொண்டு மாடுகளுக்கு உணவளிக்கிறோம். ஆக இப்படி ஊட்டி ஊட்டி உலகை உயர்த்துகிற இந்த உழவு, இதை திருவள்ளுவர் கூட இந்த உழவைத்தான் முதன்மையான தொழில் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த உழவு திருநாளிலே, தை திருநாளிலே, இந்த பொங்கல் என்று சொல்லக்கூடிய பண்டிகையிலே அனைவரும் இணைந்து, ஒரு மகன் வெளியூரில் இருக்கலாம், மகள் அங்கே இருக்கலாம், அனைவரும் இணைந்து இந்த பொங்கல் திருவிழாவை, இந்த பொங்கல் பண்டிகையை எல்லோரும் இணைந்து சூரியனுக்கு நன்றி சொல்லுகிற இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சிந்தனையை மேற்கொண்டிருப்பதே ஒரு சிறப்பான செயல். மகரிஷி அவர்கள் 1911ஆம் ஆண்டு கூடுவாஞ்சேரி என்று சொல்லக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய அணுகுமுறை, இந்த பண்டிகைகளை பற்றிய அணுகுமுறை வித்தியாசமானதாக இருக்கும். ஆன்மீகம் என்று சொன்னாலே ஏதோ 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம், ஒரு பெரிய வீட்டிலே ஒரு அறை, இப்படியெல்லாம் போய் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மீக வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் வடிவமைத்திருக்கிற ஆன்மீக பயிற்சி முறையினால் உலகம் எப்படியெல்லாம் ஒழுக்கமாகவும் திருத்தமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சி முறைகளை நாம் இங்கே கற்றுக் கொடுக்கிறோம். ஆக இந்த பயிற்சியை மேற்கொள்வதனாலே நம்முடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவும் ஒளி படைத்ததாகவும் ஒழுக்கமானதாகவும் அமையும். இப்போ திறமையான குழந்தைகள் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர ஒழுக்கமான குழந்தை வளர வேண்டும் என்று பெரும்பாலும் நினைப்பதில்லை. ஏன்னா திறமை இருக்கும், ஒழுக்கம் இருக்கணும். டிசிப்ளின் அண்ட் டேலண்ட், அது ரெண்டுமே முக்கியம். இப்போ குழந்தைகளுக்கு பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல திறமையாக வளரணும் வேண்டும் தான், ஆனால் ஒழுக்கம் இல்லாத திறமை எதுக்கும் பயன்படாது. ஆக இந்த ஆற்காடு இருக்கிற அறிவுத்திருக்கோவில் ஒழுக்கத்தை ஊக்குவிக்கிற, வி மோட்டிவேட் த டிசிப்ளின் வேடு டேலண்ட். ஆக அந்த ஒழுக்கத்தை சார்ந்த திறமை உலகத்துக்கு நன்மை பயக்கும். அந்த நன்மையில்தான் உலகம் அனைத்தும் அமைதியாக வாழும். மகரிஷி அவர்கள் இந்த உலகை வாழ்த்தும் போது சொல்லுவார், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலகமெல்லாம் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். ஏன்னா மழைதான் இந்த உழவுக்கு அடிப்படையாக இருப்பதனாலே மகரிஷி அவர்கள் அந்த மழையை சொல்லுகிறார். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நம் வாழ்க்கை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். ஆக அந்த அறவாழ்வினுடைய வழியில் நம் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆன்மீக பாதை தேவை, ஒழுக்கமான பாதை தேவை. அந்த ஒழுக்கமான பாதையில் நாம் இந்த விழாக்களையும் பண்டிகைகளையும் குடும்பத்தாரோடு இணைந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆன்மீக பாதையில் உங்களை உயர்த்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டு வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் அசோக். ஆற்காடு அறிவித்திருக்கோயிலில் அவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அறிவித்திருக்கோயிலை பற்றி ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அறிவித்திருக்கோயிலில் மக்களுக்கான வளத்திற்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த பயிற்சிகளில் உடல் நலத்திற்கான உடற்பயிற்சியும் மனவளத்திற்கான தியான பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்குறோம்.
இதில் உடற்பயிற்சியினுடைய அவசியம் எல்லாருக்கும் தெரியும். இன்று கோயில்களுக்கு கூட்டம் அதிகமாக செல்கிறதோ இல்லையோ, ஆனால் மருத்துவமனைகளுக்கு மட்டுமே கூட்டங்கள் அதிகமாக செல்கிறது. மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் மட்டுமே இப்போது அதிகரித்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன? உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தால் இன்று இவையெல்லாம் பெருகிவிட்டன. இப்போ அவசியமான தேவை என்னென்னா, மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பயிற்சி தேவை. அது உடலுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சியாக அமையுது. அந்த விதமான பயிற்சிகளை இங்கு கற்றுக் கொடுக்குறோம். இங்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகள். இது எளிய முறையால் வடிவமைக்கப்பட்டது. எந்த கருவிகள் இல்லாமல் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி. இந்த பயிற்சியின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய ஓட்டங்களை சரிப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கான பயிற்சிகள். பொதுவாக சொல்லுவாங்க, வருமுன் காப்பது நன்று. வந்தபின் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அதனால் ஏற்படுகின்ற பொருள் இழப்பு, குடும்ப அமைதி இழப்பு, உடல்நலம் பாதிப்பு, எவ்வளவோ பாதிப்புகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வருமுன் காப்பதுக்கான பயிற்சி தான் இந்த உடற்பயிற்சி. வந்தபின் மருத்துவமனைகள் இருக்கின்றன, பல ஆலோசனைகள் இருக்கின்றன. ஆனால் அது முழுமையான தீர்வை கொடுக்கும் என்றால் முடியாது. இன்று கொடுக்கப்படுகின்ற மருத்துவ முறைகளில் ஒரு பாதிப்பை சரி செய்தால் மறு பாதிப்பு வந்துவிடுகிறது. ஆதலால் மருத்துவம் செல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய, வருமுன் காத்து கொள்ளக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இந்த எளிமையான உடற்பயிற்சி செய்து வர ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் பாதிப்புகள் நம் உடலை விட்டு மெதுவாக நீங்கி விடுகின்றன. உடல் நலமாக இருப்பவர்கள் தன் உடலை காத்து கொள்வதற்கான ஒரு நல்ல பயிற்சி. பொதுவாக சொல்லுவாங்க, உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பொதுவாக மக்கள் இப்போது மருந்தை தான் உணவாக எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த வகையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த உடற்பயிற்சி செய்து வர நாம் உண்ணும் மருந்து கூட மிக சரியான அளவில் உடலில் உள்ள குறைபாடுகள் நீக்கிற அளவுக்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். இன்று சர்க்கரை வியாதி, இருதய நோய் போன்ற பாதிப்புகளெல்லாம் அதிகமாக காணப்படுவதை பார்க்கலாம். இதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா, அடிப்படை பாதிப்பான மனம். அப்போ மனவளத்தும் நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. மனவளம் மிக அவசியமான ஒன்று. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் மனம் போன போக்கெல்லாம் சென்றதுனால தான் இவ்வளோ பாதிப்புகளும். மருத்துவமனைகளில் செல்கின்றோம், டாக்டர் சொல்கிறாங்க எல்லாம் செக் பண்ணியாச்சு, இன்னைக்கு கடைசியாக நீங்கள் தியானம் ஏதோ கற்றுக்கோங்க. கடைசியாக வரக்கூடிய இடம் அல்ல இது, இது ஆரம்பத்திலே வரக்கூடிய இடம். இதுதான் வருமுன் காப்பது. இங்கே மனவளத்திற்கான தியான பயிற்சியின் மூலமாக மன அலைச்சலை குறைத்து மனதை ஒரு சிந்தனை வளத்தை உயர்த்தி தான் செய்கின்ற தவறுகளை தானே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி இந்த தியான பயிற்சி. இதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய இரத்தம் சுத்தமாகிறது. உடலில் இருக்கிற அனைத்து சுரப்பிகளையும் தியான பயிற்சியின் மூலமாக சீரமைக்க முடியும். ஏன்னா மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்பட்டால் மனமும் பாதிக்கப்படும். பொதுவாக நம்ம கவலைப்படுறோம். நாம் கவலைப்படுகின்ற நிலை மனதினுடைய நிலை. ஆனால் பல பேர் நாம் கவலைப்படுறதை பார்த்த உடனே சொல்லிடுறாங்க. ஏன்? கவலைப்படுவதனால் நம் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான சக்தியை இழக்கிறோம். அந்த சக்தி இழப்பதை பார்த்தவுடனே எல்லாருக்கும் தெரியுது. ஆக மனதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு உடலிலும் ஏற்படுகிறது. ஆக மனதை வளமாக வைத்துக்கொள்வர்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியுமே. ஆக இங்கே அந்த தியான பயிற்சிக்கு முக்கியத்துவமாக அளிக்கப்படுகிறது. இங்கே அறிவு திருக்கோயிலில் காலையும் மாலையும் உடற்பயிற்சி, தியானம், சிந்தனை விருந்துகள் அளிக்கப்படுகின்றன. இலவசமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இலவசம் என்றதுனால இதனுடைய தரம் குறைந்தது அல்ல. தரமான பயிற்சியை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதே இந்த அறிவு திருக்கோயிலுடைய நோக்கம். அறிவு என்றால் பொதுவாக நம்ம எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், அதை பற்றியான அறிவு அல்ல. அறிவு என்பது அதற்கு அப்பாற்பட்ட நம் உடலை சார்ந்த நமக்குள்ளாக நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும், நம்மை மீறி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு திருக்கோயில் தான் அறிவு திருக்கோயில். ஏன்னா ஒவ்வொருவரும் அவர்களுடைய அறிவை சார்ந்துதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவு தான் அவர் வாழ்க்கையை உன்னதமாக மாற்றியமைத்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவையே தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு மையமாக, அந்த அறிவுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கமாக தான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த ஒரு நல்ல ஒரு திருக்கோயிலை கட்டியிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த மையத்திற்கு வந்து உடல் நலமும் மனவளமும் பெற்று உயர்ந்த வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
யூடி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கை முறையில் பொதுவாக எது இல்லாமலும் சிலர் வாழ்வாங்க. சிலர் இது இருந்தால்